வணக்கம். இந்த வீடியோவில் இந்த பெண்டன்ட் செட் எப்படி மேக் பண்ணி பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்பெஷலி லெஸ்லி அவங்களுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம கிளேவை ரோல் பண்ணிக்கலாம். நான் 2 உடன் ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு சைடும் திருப்பி வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈவனாக ஒரு ஸ்லாப் கிடைக்கும். இப்போது அந்த ஃப்ளார் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கேர்ஃபுல்லாக நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளேயெல்லாம் எடுத்துடலாம். போர்டில் இருக்கிற அந்த கிளே ஒட்டிகிட்டு இருக்கிறத நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபைனலாக. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக நான் ஆயில் தடவிட்டு அது மேலே வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இப்போ ஒரு ஷார்ப் டூல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் கிளே அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி எடுக்கும்போது அது ஃபுல்லாக வந்துடும். இப்போ நம்ம அந்த ஃபெட்லிங் நைஃப் வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். 2 சைடும் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சைஸ் மீடியம் சைஸ் குக்கி கட்டரை எடுத்து சென்டராக பார்த்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். அது சுற்றி நான் பார்க்குறது எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அழுத்தி கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ சின்ன இம்ப்ரெஷனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது அது கரெக்டாக சென்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இது பெட்டல் ஷேப்பில் இருக்கிற இந்த டூல் வச்சு நான் அப்படியே இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறேன். இது அதை விட சின்ன சைஸு. அந்த 2 பெரிய பெட்டலுக்கு நடுவில் இது சின்னது வச்சிடலாம். அதே டூல் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ஒட்டினாப்பில் அப்படியே லைனாக இந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃபெட்லிங் நைஃப் எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த லைன்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்கிட்டு 4ஆக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாதி பாதியாக இப்படி பிரிக்கும்போது ஒவ்வொரு இடமும் ஒரே அளவில் இருக்கும். இப்போ மறுபடியும் அதே அந்த பெரிய சைஸ் அந்த பெட்டல் ஷேப் எடுத்து இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பெண்டன்ட் முடிஞ்சுது. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு யூபின் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு யூபின் சேர்த்துறதா இருந்ததுன்னா கரெக்டாக நான் எந்த இடத்துலன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப வெளியே யூபின் தெரியக்கூடாது. இப்போ பின்னாடியும் முன்னாடியும் வராமல் பார்த்துருக்கணும். இப்போ பின்னாடி கொஞ்சமாக நான் அப்படியே ஸ்மூத்தன் பண்ணுறேன். அவ்வளோதான், பெண்டன்ட் செட் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இயரிங்ஸ்க்கு நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு நான் அதை ஸ்மூதன் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் 3 mm வரும். இப்போ ஃபெட்லிங் நைஃப் வச்சு ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குக்கி கட்டர் எடுத்து அதில் ஆயில் தடவி நான் 2 நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்து மெல்லமாக எடுக்கணும், இல்லைனா ஷேப் அது கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ மேலேயும் கீழேயும் அந்த ஃபெட்லிங் நைஃப் வச்சு நம்ம அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். அந்த சைடில் அப்படியே நம்ம கையில் வச்சு நம்ம பண்ணாலே போதும்.
எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தண்ணி தொட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் வந்து அந்த கர்வ் டூல் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கர்வ் டூலோட அந்த 2 எண்டும் அந்த கார்னரில் படுற மாதிரி வச்சு அப்புறம் நான் அப்படியே கட் பண்ணுறேன். அதே மாதிரி சுற்றியும் பண்ணோம்னா ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வரும். இப்போ சென்டரில் ஒரு அந்த பெட்டல் ஷேப்போட இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம், பெரிய சைஸு. இப்போ அந்த சின்ன சைஸ் பெட்டல் ஷேப்பை வச்சு நம்ம அப்படியே சுற்றியும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் யூபின் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். இங்கே குறுக்கா நீங்கள் பண்ண வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் பண்ணிடலாம். இப்போ ஜும்கா பண்ணுறதுக்கு நான் இருக்கிறதுலே பெரிய சைஸோட அடுத்த சைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் தடவி இதில் க்ளே நல்லா ஆல்ரெடி நல்லா பிசைஞ்சு நல்லா நீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற க்ளேயை வந்து ஃபெட்லிங் நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ஒரு சைடு வச்சு அழுத்தி எடுக்கும்போது அது அப்படியே வெளியே வந்துடும். ஆல்ரெடி அந்த மோல்டில் இருந்த எண்ணெயே வந்து க்ளே மேலே ஆயிருக்கு. இது கிராக் கிடையாது, அந்த இடத்துல மடங்கி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வச்சு கை வச்சே வந்து அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறையா ஆயில் நிறையா தண்ணி யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த நிறையா இருக்கிற க்ளேவை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரிப்பன் டூல் நான் யூஸ் பண்ணுறேன். அதை நம்ம பார்த்து செய்யணும். அந்த சைடில் இருக்கிற அந்த திக்னஸ் வந்து ஒரு 4 to 5 mm திக்னஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பாக்கி இருக்கிற எல்லா க்ளேவையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இது நம்ம எடுக்கல அப்படின்னா ஜிம்கே வந்து ரொம்ப வெயிட் ஆகிடும், அப்போ போட முடியாது, காது ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜிம்காக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளே எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இன்னும் கூட அங்கே கொஞ்சம் எடுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற இடத்த வந்து நல்லா நீட் பண்ணுறதுக்கு ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கை வச்சுட்டு அதை அப்படியே ஸ்மூத்தன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆயில் வேணும்னா கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபெட்லிங் நைஃபோட அந்த ஷார்ப் எண்டை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பார்டர் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது அதே டூல், அந்த பெட்டல் டூல் வச்சு ஜஸ்ட் அப்படியே அமுத்தினோம்னா அந்த இம்ப்ரெஷன் அழகாக விழுந்துடும். இப்படி பண்ணும்போது அந்த ஜும்காவோட ஷேப் மாறும், ஆனால் பரவாயில்ல. கடைசியாக நம்ம மறுபடியும் திருப்பி மோல்டில் வச்சு நம்ம ஷேப்பை மறுபடியும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அந்த சின்ன சைஸ் பெட்டல் ஷேப் வச்சு அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம பெண்டன்ட்டில் என்ன பண்ணமோ சேம் டிசைன் நம்ம இப்போ ஜும்காலேயே நம்ம பண்ணுறோம். இப்போ என்னென்னா அந்த சென்டராக போட்ட அந்த இம்ப்ரெஷன் வந்து சென்டரில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதை சென்டருக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டு
நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த சைடில் அப்படியே உள்ளே கை விட்டு அழுத்தி, ரொம்பவும் அழுத்தக்கூடாது, மெல்லமாக அழுத்தி அப்படி திருப்பி திருப்பி லைட்டாக அழுத்தி இது பண்ணும்போது பழையபடி அதே ஷேப்புக்கு வந்துடும். இப்போது நான் அந்த குங்குரு பீட்ஸில் யூ பென் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு நார்த் வெஸ்ட்டு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற டைரெக்ஷனில் 4 டைரெக்ஷனில் இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதுக்கு இடப்பட்ட அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ரொம்ப ஒட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பீட்ஸு அப்படி ஒன்று மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. பெயிண்ட் பண்ணாலும் அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ 2 குங்குரு பீட்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கிற மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்சர்ட் பண்ணும்போது வெளியவும் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அது க்ராஸாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இப்போ அது ஜிம்காவோட அந்த கீழ் பாகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த மேல் பாகத்தை அந்த ஸ்டட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூ பின் அதில் போட்டு சென்டரில் வச்சு அமுத்திக்கலாம். இப்போது இது வந்து ஆக்சுவலி கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு இந்த ஸ்டட் பண்ணி வச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்றை வந்து காய விட்டுட்டு இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒன்றா ஜிம்கி முதல்ல செஞ்சு வச்சுருங்க, இல்லைனா வந்து ஸ்டட்டை முதல்ல செஞ்சு வச்சுருங்க. இதே மாதிரி 2 பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஆட்டாமல் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 5 to 7 days நல்லா காய விடலாம். நல்லா காய விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு பாட்ரி ஸ்டுடியோவில் நான் கொடுக்குறேன். அவங்க வந்து எலக்ட்ரிக் கில்ன் அப்படிங்கிற அது மூலிமா அவங்க வந்து பேக் பண்ணுவாங்க. அதனால் கலர் வந்து பிளாக்காக மாறாது, அப்படியே டெரகோட்டா கலராகவே இருக்கும். நீங்கள் வந்து மரத்தூள் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். இது எலக்ட்ரிக் கில்னங்காட்டிக்கு தான் வந்து இப்படி இந்த கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ கலர்ஸில் ஃபேபர் கேசல் கம்பெனியோட மிடில் கேட்மியம் ரெட் கலரும், லீஃப் க்ரீனும், அப்புறம் பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆன்டி கோல்டில் கிரியல் கம்பெனியோட கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷில் வந்து நம்பர் 2 ரவுண்ட் ப்ரஷ், அப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் நம்பர் 3, அப்புறம் இந்த பால் டூல் எடுத்திருக்கேன். அப்புறம் லைனாக ப்ரஷ்ஷில் 30. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணி முடிச்சுட்டு பெண்டன்ட் அப்புறம் ஜும்கா ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா எந்த இடமும் விடாமல் எல்லா இடத்துலையுமே சுற்றி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எல்லா அந்த டிசைனுக்குள்ளெல்லாம் போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயாவது இடம் கேப் இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். இப்போ இயரிங்ஸ்க்கு அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து குங்குரு பீட்ஸில் மட்டும் படாத மாதிரி பாக்கி எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம அந்த ரெட் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து அந்த பெண்டன்ட்டில் இருக்கிற அந்த பெரிய பெட்டல் சைஸுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கூட பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்பர் 2 ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் எடுக்கும்போது நம்ம ப்ரஷ்ஷில் நிறையா இருக்கும். ஸோ எடுத்து ஒரே இடத்துல வச்சோம்னா அந்த டிசைனுக்குள்ளேலாம் போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நம்ம எடுக்கும்போது பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வச்சிடணும் பெயிண்ட்டை. அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெளியாகிடுச்சு. அதனால் நான் ஒரு ட்ரை ப்ரஷ், காஞ்சி போன ஒரு ப்ரஷ் வச்சு நான் அதை அப்படியே தொடச்சி எடுத்துடுறேன். இப்போது இந்த வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற சேம் டிசைன், அந்த பெரிய பெட்டல் டிசைன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இதே பெயிண்ட் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை நான் பெயிண்ட் எடுக்கும்போதும் நான் பக்கத்துலேயும் நான் அந்த மாதிரி டச் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகிடாது ஒரே இடத்துல. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக 2 கோட்டிங் கொடுத்தே ஆகணும். ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஜும்காவில் இருக்கிற அதே டிசைன், அந்த பெரிய பெட்டல் டிசைனுக்கு சேம் ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் லைட்டாக ஆகிடுச்சு. நான் இங்கே மறுபடியும் அதே மாதிரி ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அதை தொடச்சி எடுத்துட்டேன். பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நான் ஜும்கா ஃபுல்லாக நான் சுற்றி நான் பண்ணல, ஒரு பாதி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஜும்காவும் பண்ணிக்கலாம். இது 2 காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பெண்டன்ட்டில் இருக்கிற அந்த நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணி வச்சது காஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நான் செகண்ட் கோட்டிங் நான் கொடுக்குறேன். இப்போது அந்த ஸ்டட்டில் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி பால் டூல் யூஸ் பண்ணுறேன். மண்டாலா டூல்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பால் டூல் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஜிம்காவும் பண்ணிக்கலாம். இப்போது நான் லீஃப் க்ரீன் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே அடித்தோம்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிளாக் நான் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டார்க் க்ரீன் கிடைக்கும் இதில். இப்போ மறுபடியும் இந்த பெண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பெட்டல் டிசைன் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாத்துக்குமே நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த அவுட்டர் லேயர் பார்த்தா அதுவும் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு நான் இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், பெண்டன்ட் ஃபுல்லாக முடிஞ்சது. க்ரீனுக்கு வந்து செகண்ட் கோட்டிங் தேவைப்படலை. இப்போது அந்த ஜும்காவில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த டிசைன்ஸ்க்கு அது முதல் பண்ண மாதிரியே ஃபுல்லாக ரெட் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஜிம்காவுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டட்டில் இருக்கிற அந்த பெயிண்ட் நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணது காஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு நான் இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணது காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நான் அதுக்கு செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் மேக்கிங்லேருந்து ஃபைனல் அசம்பிளிங் வரைக்கும் நான் காமிக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும்.
இப்போது கோல்டு கலர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சென்டர் டிசைனில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த கடைசி அந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த லாஸ்ட் லேயரு, அந்த இடத்துல இந்த நம்பர் 2 ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த டிசைனுக்குள்ளே போகாத மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அப்படியே வளைஞ்சு அந்த டிசைனுக்குள்ளே போயிடும். கோல்டுக்கு செகண்ட் கோட்டிங் தேவைப்படாது. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜும்காவில் இருக்கிற அந்த சின்ன சைஸ் பெட்டல் டிசைனுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. அதே மாதிரி 2 ஜும்காவுக்கும் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்டட்டில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த பெட்டல் டிசைனுக்கு நம்ம கோல்டு கொடுத்துக்கலாம். இப்போ அந்த யூபின் மாட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பாதிக்கு நம்ம அந்த கோல்டு கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறமா, ஏன்னா நம்ம ஸ்டட்டை வந்து இந்த பக்கம் திருப்பி மாற்றி வைக்கணும், ஸோ அதனால் ஒரு பாதி மட்டும் இப்போதைக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ பீட்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் வந்து கையில் போட்டு பீட்ஸ் அதில் போட்டு நல்லா இது மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா ஈவனாக கோட் ஆகிடும். 2 கோட்டிங் கொடுத்தா நல்ல திக்காக நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி கோல்டு கலரில், பிளாக்கில், ரெட் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீனில் 4 பீட்ஸு, கோல்டில் 2 பீட்ஸு, பிளாக் கலரில் 4 பீட்ஸு, அப்புறம் ரெட் கலரில் நான் 20 பீட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அந்த பிளாக் கலர் நம்ம கலந்துருக்கிற இது வந்து ரவுண்டாக இருக்குது. நான் அதனால் அதிலே போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் பிளாக்குக்கு மட்டும் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நான் எல்லா பீட்ஸுக்குமே வந்து நான் வந்து 2 கோட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதே வந்து நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது ஜஸ்ட் வித்தின் 2 மினிட்ஸில் முடிஞ்சுது. இப்போது அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த யூபென் தெரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷோட அந்த பேக் சைடு வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா அது பெண்ட் ஆகிடும். இனி கையில் பட்டாலும் ஒன்றும் குத்தாது. இப்போ நம்ம ஃபுல்லாக கோல்ட் பெயிண்ட் அடித்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் லைனாக ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த குங்குரு பீட்ஸ் இப்படி வெளியே தொங்குற மாதிரி இப்படி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த குங்குரு பீட்ஸை முன்னாடி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குங்குரு பீட்ஸை அப்படி உள்புறமாக வந்து விட்டு நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஆனால் அதெல்லாம் காஞ்சு போனது, அதனால் அங்கே எங்கேயும் ஸ்டிக் ஆகாது. ஜிம்கியில் மேலே அடித்த பெயிண்ட்ஸும் எல்லாமே காஞ்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் இருக்கிற பெயிண்ட்ஸ் எதுவும் ஜிம்கல் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும்.
அவ்வளோதான், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பார்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் நம்ம ஃபுல்லாக கோல்டே கொடுத்துக்கலாம். அந்த லைனுக்குள்ளே போகாத மாதிரி கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மேலே பெயிண்ட் பண்ணது வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதனால் திருப்பி வச்சு மீதம் இருக்கிற அந்த பாதி இடத்த வந்து கவர் பண்ணிக்கிறேன் கோல்டு பெயிண்டால். அவ்வளோதான், எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே 1 டே ஃபுல்லாக வச்சு நம்ம காய வச்சிடலாம். இது நெக்ஸ்ட் டே. இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ப்ளையர், கட்டர், கியர் ஒயர், பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு 4 கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. அப்புறமா பெயிண்ட் பண்ணி வச்ச ஜும்கா, பெயிண்ட் பண்ணி வச்ச பெண்டன்ட்டு, அப்புறம் கியர் லாக்கு, அப்புறம் பேக் ரோப்பு. இப்போ நமக்கு தேவையான லென்த்துக்கு நம்ம கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் 2 கியர் லாக் நான் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் நமக்கு சேஃப்டிக்காக நான் 2 போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ரோப்புக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் திருப்பி அதே ஒயரை கியர் லாக்குள்ளே விட்டுட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போய் டைட்டாக வச்சு ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா லாக் ஆகிடும். டெரகோட்டா பீட்ஸோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கோல்டன் பீட் எடுத்துக்கிறேன். இது வந்து கியர் லாக் கிடையாது, இது வந்து கோல்டன் பீட். இப்போ ஆல்ரெடி நான் வந்து என்ன ஆர்டரில் நான் கோக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பெண்டன்ட்டையும் உள்ளே கோத்துக்கலாம். இப்போ அந்த இன்னொரு சைடில் இப்போ நம்ம அங்கே எப்படி கோத்தமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து அதே ஆர்டரில் இங்கே கோத்துக்கலாம். இப்போ ஃபைனல் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு கோல்டன் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 கியர் லாக் போட்டு அந்த பேக் ரோப்பில் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி அந்த கியர் லாக்லேயும் விட்டுட்டு அவங்க செக் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸஸ் ஒயர் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு. அந்த கோல்டன் பீட்லேயும் டெரகோட்டா பீட்லேயும் விட்டுட்டு அப்புறமா இழுத்து டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே ஏன் வந்து அந்த கோல்டன் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம அந்த வெறும் அந்த கோல்டன் பீட் போடாமல் நம்ம பண்ணோம்னா அந்த கியர் லாக் வந்து அந்த பீடுக்குள்ளே தான் போகும். இதே வந்து சின்ன ஹோல்ஸ் யூஸ் பண்ண டெரகோட்டா பீடாக இருந்ததுன்னா நமக்கு இந்த கோல்டன் பீட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் ரீசன். அவ்வளோதான், பெண்டன்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சில டிப்ஸ் எல்லாம் இடையில நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபீட்பேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த இயரிங்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டட் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை காமிக்கல இதில். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.